சம்பத்து தாரை அப்போ நல்லா இருக்கும். நீ உனக்கு நான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற பூர நட்சத்திரத்தில் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்டமாதிபதியாக வந்தார்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுறது? சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய ஒரு லக்கணமாக இருந்தது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. இதே துலா லக்னத்துக்கு அவனே அட்டமாதிபதியாக வருவான், சிக்கலாக இருக்குது. அப்போ அஷ்டமாதிபதியினுடைய நட்சத்திர தாரையில் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? அப்போ அதில் வந்து ஒரு நல்ல முகூர்த்தம் போடுறோம், வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறோம், அதெல்லாம் பார்க்கணும். அப்போ தனத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய தாரையிலும் தாராவணன்லையும் இவ்வளோ ஒரு வகுத்தல் கூட்டல் பெருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது விபத்து தாரை. இதற்கு வந்து ராகு தான் முழுமையாக தலைமை எடுப்பார். அப்போ அந்த நேரத்தில் போடும் பொழுது அல்லது நம்ம பயணம் செய்யும்போது நமக்கு சிரமம் வரும். அப்போ அந்த தாராவணன் பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம கொஞ்சம் யோசித்து செய்யணும். அப்போ வந்து 4வது வந்து சேமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை. அதுக்கு வந்து குரு தான் முழுமையாக பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ இதில் வீடு வாசல் கட்டுறது, ஏன்னா 4 அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, இந்த 4ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வாசல் கட்டுறது, பணம் சேர்க்கிறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த குரு ரிஷப லக்னமாக இருந்ததுன்னா 8 கூடையவனும் 11 கூடையவனும் வருவார். அப்போ தாராபலன்லையும் கெட்டு போயிடும். அப்போ இது எல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் ஒருத்தனுக்கு வந்து முகூர்த்த நேரம், திருமணம் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. இவ்வளவெல்லாம் செஞ்சாலும் ஜாதகத்தில் பல தோஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும், ஒரு ஜாதகிக்கு பல தோஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் திருமண முகூர்த்த நேரம் மட்டும் சரியாக நீங்கள் குறித்து கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய மறுவாழ்வு, அது அம்மா வயத்தில் பிறக்கக்கூடிய ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வாழ்க்கை. இந்த ஆணும் பெண்ணும் 2 பேரும் இணையக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து அடுத்து மறு வாழ்க்கை, அதான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, திருமணம். அடுத்த வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தை வந்து நம்ம தெளிவான முறையில் நம்ம குறித்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாயிடும். அது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென்மத்தாரையாக இருந்தாலும், தனத்தாரையாக இருந்தாலும், விபத்து தாரையாக இருந்தாலும், சேமத்தாரையாக இருந்தாலும், தாரையில் பார்க்கக்கூடிய அமைப்புமே இந்த நட்சத்திர தாரத்தில், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் வந்து தாரையில் வந்து நம்ம பொதுவாக எடுத்துருவோம். 2வது தாரம் நல்லா இருக்கும் கட்டிக்கோ, இங்கே வைநாசியம் வரும். 4வது தார இது சேமத்தாரை வருது இல்லையா, சேமத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு 88வது காலில் வரும். 22வது நட்சத்திரம் 22 2 2 4 சேமத்தாரையில் வரும். அந்த தாரையை நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது வைநாசியமாக வந்ததுன்னா வாழ்க்கை கெட்டு குட்டிச்சோராயிடும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வைநாசிக நட்சத்திரம் உதாரணமாக வந்து பூர நட்சத்திரமே நம்ம எடுத்துக்கிறோம். பூர நட்சத்திரத்துக்கு வந்து 88வது கால் வைநாசிகமாக வரும். 22வது நட்சத்திரம் மிருகசீரிஷம். பூர நட்சத்திரத்தில் எல்லாமே செய்யலாம். இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, அவருக்கு வந்து தனம் குடும்பம்